கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் கைகள் உனக்கு நன்மை உண்டாகும்படி. முதலாவது அந்த வசனம் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாகும்படி. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தரை நாம் நேசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்க. உனக்கு நன்மை செய்யும்படி, ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படி. இன்றைக்கு எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையிலே, எத்தனையோ குடும்பங்களிலே, எத்தனையோ பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமாக நன்மை செய்கிறவர்கள் குறைவாகவே காணப்படுகிறார்கள். தீமை செய்கிறவர்களை தான் நம்ம அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறாரு, உனக்கு நன்மை செய்யும்படி. என்ன செய்யறாருன்னா, நன்மை செய்யும்படி நன்மை உண்டாகும்படி பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்ய எல்லா வேலைகளிலும் உன் குழந்தைய, உன் சந்ததிய, உன் பிள்ளைகளை, உன் தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்றார். சொல்லுமா? அதே போல உன்னுடைய மிருக ஜீவன்களுடைய பலனை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகள், உன் நிலத்துல நீர் பயிரிடுகிற விவசாயத்தை பெருக பண்ண வேண்டும் என்று சொல்றார். ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதிலே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிறோம் உன்னை பெருக பண்ணுகிறார். இங்க சொல்றாரு, நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிற ஆண்டவர் என்ன செய்கிறதா இருக்கிறாரு? அவர் பெருக பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உன் பிதாக்களை பார்க்கிறோம் உன்னை பெருக செய்கிற தெய்வம். உன் பிதாக்கள் 100 மூட்டை நெல்லை அறுவடை செய்தார்கள் என்றால், உன்னை ஆண்டவர் 200 மூட்டை நெல் அறுவடை செய்ய பண்ணுவார். உன் பிதாக்கள் ஒருவேளை ஒரு மாதத்துல 50,000 ரூபாய் சம்பாதித்தார்கள் என்றால், உன்னை 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க பண்ணுவார். இதுதான் ஆண்டவர் உனக்கு செய்கிற நன்மையாக இருக்கிறது. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக, உன் மீது இரக்கம் உள்ளவராக, உன் மீது அன்பு வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அன்பு உள்ளம் கொண்ட தெய்வம். அந்த அன்பு உள்ளம் கொண்ட தெய்வம் இன்றைக்கு உன்னை அதிசயமாக, அற்புதமாக உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் சொல்றாரு, நம் அனைவரையும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபை மக்களே, கர்த்தர் பாருங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்றார். உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனிதன் அல்ல உன்னை அழைக்கல. ஒருவேளை உன்னுடைய போதகர் உன்னை அழைக்கல, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மை. அவர் அழைத்ததையும் முடிவு பரியந்தமும் உன்னை அதிசயமாக, அற்புதமாக நடத்துகிறவராயிருக்கிறார்.